நீங்கள் இணைந்திருப்பது யூடிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் செய்திகள் வாசிக்கும் நான் விதுஷன் பத்மநாதன். இனி விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் 2 மாதங்களில் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என ஜனாதிபதி உறுதி. துபாயில் கைதான பாத்தாள உலகக்குழு தலைவனை இலங்கைக்கு கொண்டு வர ராஜதந்திர ரீதியில் முயற்சிகள். நாட்டு மக்களுக்கு குறைந்த விலையிலான மின்சாரமே தனது இலக்கு என்கிறார் அமைச்சர் ரவி கருணாநாயக்க. வடகொரிய ஜனாதிபதியை சந்திக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. புதுடில்லியில் கொட்டப்படும் கழிவுப் பொருட்களால் உருவாக்கப்பட்டு வரும் உலக அதிசயங்களின் மாதிரிகள். இனி தொடர்வன உள்நாட்டுச் செய்திகள். விதமான எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, போதைப்பொருள் குற்றத்துக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு மரண தண்டனைகள் நிறைவேற்றப்படும் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இன்று பிற்பகல் பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்தும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதி குறைந்தபட்சம் 3 மாத காலத்துக்கு ஒரு முறையாவது பாராளுமன்றத்துக்கு வருகை தந்து பாராளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்க வேண்டும் என்று அண்மையில் பாராளுமன்றத்தில் பிரஸ்தாபிக்கப்பட்டது. நீண்ட நாள் ஜனாதிபதி பாராளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த பின்னணியில் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் அரசாங்கம் மேற்கொண்டுள்ள போதைப் பொருள் ஒழிப்பு திட்டங்கள் பற்றி இன்று பாராளுமன்றத்தில் விவாதம் இடம்பெற்ற போது ஜனாதிபதியும் அதில் பங்கேற்றார். தற்போது துபாயில் கைது செய்யப்பட்டுள்ள போதைப் பொருள் கடத்தல் மன்னன் மதுஷ் பற்றியும் இன்று பாராளுமன்றத்தில் பிரஸ்தாபிக்கப்பட்டது. இங்கு உரை நிகழ்த்திய ஜனாதிபதி எந்தவிதமான எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, போதைப் பொருள் சம்பந்தமான குற்றச்சாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் 2 மாத காலத்தில் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என கூறினார். அத்தோடு தனக்கும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளருக்கும் எதிராக மேற்கொள்ளப்பட்ட கொலை முயற்சி தொடர்பாக சிஐடியினர் தன்னிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாக ஜனாதிபதி கூறினார். துபாயில் வைத்து கைது செய்யப்பட்ட பாதாள கும்பலின் தலைவர் மகாந்துர மதுஷ் உள்ளிட்ட ஏனையவர்களை இலங்கைக்கு அழைத்து வர ராஜதந்திர ரீதியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் MRF லத்தீப் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற பல கொலைகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகளோடு தொடர்புபட்டு தேடப்பட்டு வந்த மாகந்துர மதுஷ் தலைமறைவாக இருந்த நிலையில் அவர் நேற்று துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு எதிராக சர்வதேச பிடிவிராந்து விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த கைது இடம்பெற்றுள்ளதோடு இவரோடு பிரபல பாடகர்களான அமல் பெரேரா மற்றும் அவரது புதல்வர் நதிமல் பெரேரா உட்பட 25 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இவர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக ராஜதந்திர ரீதியில் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையின் கட்டளை தளபதி சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் MR லத்தீப் கூறியுள்ளார். இலங்கை வெளிவிவகார அமைச்சு மற்றும் பாதுகாப்பு அமைச்சு தலையிட்டு அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கும் என்று சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை குறித்த கைது தொடர்பில் துபாய் அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தைகளை நடாத்தி அவர்களை அழைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவன் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். மேலும் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக துபாய் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு அறிவித்தலையும் இலங்கைக்கு விடுக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சுங்க அதிகாரிகள் ஒரு வார காலமாக மேற்கொண்டு வந்த தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக சுமார் 12 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருப்பதாக சுங்க திணைக்கள பணியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்த வேலைநிறுத்தத்தை தொடர்ந்து சுங்க திணைக்கள பணிப்பாளர் நாயகமாக இருந்த PSM சார்ல்ஸ் நேற்று மீண்டும் அந்த பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு 3 மாத காலங்களுக்கு இப்பதவி வழங்கப்பட்டுள்ளதோடு அவர் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்த காலப்பகுதிக்குள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் சுங்க அதிகாரிகளுடைய தொழிற்சங்க நடவடிக்கை கைவிடப்பட்டுள்ளதோடு குறித்த காலப்பகுதிக்குள் 7000க்கும் அதிகமான பொருட்கள் கொழும்பு துறைமுகத்தில் தேங்கியிருப்பதாக சங்கத்தின் உப செயலாளர் சுதத் டி சில்வா தெரிவித்துள்ளார். மேலும் சுங்க அதிகாரிகளால் ஒரு வார காலமாக மேற்கொள்ளப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக சுமார் 12 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருப்பதாக சுங்க திணைக்கள பணிப்பாளர் சங்கம் தெரிவித்துள்ளது.
ඇත්ත වශයෙන්ම ආණ්ඩුවේ ශක්තිමත්භාවය நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சட்ட ரீதியான ஒரு அடக்குமுறை நிர்வாகமும் துறைமுகத்துக்கு தேவை என்ற ஒரே காரணத்தினாலேயே தாம் பணிப்பாளர் சார்ல்ஸை பதவி நீக்கியதாக அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். මණ්ඩලයට ගිය මම කිව්වා වගේ මෙතුමියගේ කිසිම අඩුවක් නිසා නෙමෙයි. නමුත් මම හිතුවා ඇත්තෙන්ම இவருடைய குறைபாடுகள் காரணமாகவோ வேறு காரணங்களுக்காகவோ அவரை பதவி நீக்கம் செய்யவில்லை. துறைமுகத்துக்குள் நடக்கின்ற சில சட்டவிரோத செயற்பாடுகளை தடுக்க சட்ட ரீதியான ஒரு அடக்குமுறை நிர்வாகம் ஒன்று அவசியம் என்பதாலேயே அவரை பதவி நீக்கினேன். ஆனால் அந்த நிர்வாகத்துடன் 3 முக்கியமான நிர்வாகங்களை மேற்பார்வையிட சார்ல்ஸ் போன்ற உண்மையான ஒருவரை நியமித்தேன். அதனால் தான் நான் சார்ல்ஸை அமைச்சுக்கு எடுத்துக்கொண்டு கடற்படை முன்னாள் பிரதானி ஒருவரை அந்த இடத்திற்கு நான் அமர்த்தினேன். இதுதான் உண்மையான கதை. சார்ல்ஸை நியமித்தது இப்பொழுது கண்ணீர் வடிக்கின்ற மஹிந்த அல்ல. நான் தான் 2005ஆம் ஆண்டு இவரை நியமித்தேன். ඔච්චරයි කතාව. ඇත්ත කතාව ඔච්චර. මෙතුමියවයි එක්සයිස් එකයි මම දෙකම බාර දුන්නේ කාන්තාව. මෙතුමිය පත් කරේ දැන් මේ මෙතුමියට කිඹුල් කඳුළු හලන මහින්ද රාජපක්ෂ නෙමෙයි. මෙතුමිය පත් කරේ මම. எதிர்காலத்தில் அமைச்சுகள் தொடர்பில் ஏற்பட போகின்ற பிரச்சினைகளை கருத்தில் கொண்டே தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். ආණ්ඩුවේ ශක්තිමත්භාවය நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைக்க அரசியல் யாப்பையும் பார்த்தோம். அதேபோன்று 48 அமைச்சுக்களை 30ஆக குறைத்தார்கள். சில அமைச்சுக்களை கொடுக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. 4 வருடங்கள் செய்த வேலை திட்டங்களை 4 அல்லது 5 மாதங்களுக்காக இடையில் விடவும் முடியாது. எனவேதான் சில அமைச்சுக்களை அதிகரித்துக் கொள்ள இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளோம். எனவே 48 30ஆக குறைந்துள்ளதால் கடந்த வருடங்களில் செய்யப்பட்ட வேலை திட்டங்களில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எதிர்காலத்திலும் பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால் தான் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளோம். ජාතික ආණ්ඩුව ඇති කිරීමේ අදනම තියෙන ආණ්ඩුක ව්‍යවස්ථාවට අනුව විශේෂයෙන්ම අපි අධිකරු ජනාධිපතිතුමා එක්ක ජාතික ආණ්ඩුවක් තමයි පසුගිය කාලේ හදලා ගමන් කරේ. නමුත් අපිට ඒක දිගට යන්න පුළුවන්කමක් තිබුණේ නැහැ. අපිට මේ වැඩ කටයුතු කරගෙන යාමට තිබුණ අපහසුකම නිසා. නමුත් දැන් අපි උත්සාහ කරන්නේ මේ ව්‍යවස්ථාවෙන් දීලා තියෙන ප්‍රතිපාදන අනුව අර 48ට අඩු කරපු නිසා 30 දක්වා. இதேவேளை எதிரணியின் எதிர்ப்பிற்கு மத்தியில் தேசிய அரசாங்கம் அமைப்பது தொடர்பான யோசனையை நாளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பில் இன்று கட்சித் தலைவர் கூட்டத்தில் ஆராயப்பட்டது. ஒரு உறுப்பினர் மாத்திரம் உள்ள கட்சியுடன் இணைந்து தேசிய அரசாங்கம் அமைத்து அமைச்சின் எண்ணிக்கையை அதிகரிப்பதை ஏற்க முடியாது என மக்கள் விடுதலை முன்னணி இதன் போது எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தேசிய அரசாங்க யோசனையை தமது குழு எதிர்க்கும் என எதிர்க்கட்சி தலைவரும் ஆட்சேபனை தெரிவித்துள்ளார். ஆனால் நாளை இது தொடர்பான விவாதத்தை நடத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக சபை முதல்வர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். இதேவேளை நாளை பாராளுமன்றத்துக்கு வரவுள்ள தேசிய அரசாங்கம் பற்றிய தீர்மானத்துக்கு ஆதரவாக அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டியது கட்டாயம் என்று பிரதான அரசாங்க கொறடா இன்று அறிவித்துள்ளார். சகல அரசாங்க தரப்பும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அவர் எழுத்து மூலம் இந்த அறிவிப்பை அனுப்பியுள்ளதாக பிந்து கிடைத்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையின் அரசியல் பிரச்சினைகளில் சீன அரசாங்கம் ஒருபோதும் தலையிடாது என சீனாவின் இலங்கைக்கான தூதுவர் ஜெங் ஜியூவான் தெரிவித்துள்ளார். இன்று கண்டி தலதா மாளிகைக்கு விஜயம் செய்த சீன தூதுவர் மல்வத்து மற்றும் அஸ்கரிய பீடங்களின் பீடாதிபதிகளை சந்தித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதோடு சீனாவின் பொருளாதார திட்டங்கள் மற்றும் சீனாவின் ஒரே நாடு ஒரே கொள்கையில் இலங்கைக்கான பொருத்தப்பாடுகள் குறித்து விளக்கமளிக்கும் வகையில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளது. இதன் பின்பு ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த சீன தூதுவர் சீனா மற்றும் இலங்கைக்கு இடையில் சுமூகமான உறவு காணப்படுவதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையில் நல்லதொரு நட்பு நிலவுவதாகவும் தெரிவித்தார். நாளையோடு இலங்கை மற்றும் சீனாவிற்கிடையில் ராஜதந்திர உறவுகள் ஏற்படுத்தப்பட்டு 62 ஆண்டுகள் நிறைவடைவதாகவும் தெரிவித்தார். இலங்கையில் அபிவிருத்தி திட்டங்களில் சீனா தொடர்ந்து உதவிகளை செய்ய உள்ளதாகவும் ஒருபோதும் இலங்கையின் உள்நாட்டு அரசியலில் சீனா தலையீடுகளை மேற்கொள்ளாது என்றும் தெரிவித்தார். மேலும் இலங்கையின் அபிவிருத்தி கொள்கைகளும் சீனாவின் 21ஆம் நூற்றாண்டின் பட்டுப்பாதை திட்டத்தை உள்ளடக்கிய ஒரே நாடு ஒரே கொள்கை என்ற வாசகம் ஒத்துப்போவதாகவும் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் 2 நாடுகளுக்கும் நன்மை அளிக்கும் வகையில் புரிந்துணர்வோடு உதவிகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார்.
අපි කවුරුත් දන්නවා මේ චීන ශ්‍රී ලංකා රටවල් දෙක අතර ඉතාම සුහද සම්බන්ධතාව තියෙන බව චීන ලංකාවේ இலங்கைக்கு வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சில பால்மாக்களில் பன்றி எண்ணெய் மரக்கறி எண்ணெய் என்பன கலந்திருப்பதாக சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் சர்வதேச மட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் ஒன்றினூடாக ஆய்வு நடத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கைத்தொழில் வாணிப பிரதி அமைச்சர் புத்திகபத்ரன நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இது தொடர்பில் ஆய்வு செய்வதற்கு பால்மா மாதிரிகளை தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கினாலும் அந்த நிறுவனம் பாதியில் ஆய்வுகளை நிறுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எத்தகைய அழுத்தம் வந்தாலும் பால்மா என்ற பெயரில் நாட்டுக்குள் இறக்குமதி செய்யப்படும் நச்சுப் பொருட்கள் கலந்த பால்மாக்கள் தொடர்பிலான உண்மையை அம்பலப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்த நிலையில் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை பணம் செலுத்தி தனியார் நிறுவனம் ஒன்றினூடாக விசாரணை நடத்தியது. ஆனால் அந்த கம்பெனி சில வாரங்களில் விசாரணையை பாதியில் கைவிட்டது. பால்மா கம்பெனிகளின் அழுத்தம் காரணமாக விசாரணை கைவிடப்பட்டதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். வாய்மூல விடைக்காக விஜித ஹேரத் எம்பி எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் தலைமை பதவி வகிக்க தகுதியற்றவர் என்ற அடிப்படையில் தாம் அந்த கட்சியிலிருந்து விலகிக் கொள்வதாக அக்கட்சியின் தேசிய அமைப்பாளராக இருந்த ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். தலைமை என்றால் எல்லோரையும் அணைத்து கொண்டு தமிழ் மக்களின் நலன்களை மட்டுமே அக்கறையாக கொண்டு சேவை மனப்பான்மை மட்டுமே அக்கறையாக கொண்டு இளைஞர்களை கரம் தூக்கி விடுகின்ற நேரங்களிலே தனது எதேச்சாதிகார தலைமைத்துவத்தை பயன்படுத்தி மற்றவர்களை அரசியல் பழிவாங்கி மற்றவர்களை காட்டிக் கொடுத்து மற்றவர்களுக்கு முதுகில் குத்தி துரோகம் இழைத்து தமிழர்களை காட்டிக் கொடுக்கின்ற அந்த எதேச்சாதிகார தலைமைத்துவத்துக்கு எதிராக புதிய இளைஞர்களும் புதியவர்களும் இன்று ஒன்று சேர வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. குத்துனவர் யாருமே கிடையாது. மனோ கணேசன் தமிழ் மக்களுக்கும் எங்களுக்கும் முதுகுல குத்துனவர் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்த வேண்டும். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் முதுகுல குத்தி கொண்டிருக்கின்றார். அதுதான் உண்மை. குமர குருபரன், கவிஞர் வேணியன், இளைஞர் அணி மற்றும் குகவரதன், இன்று அந்த பட்டியலிலே நானும் ஒருவன். நானும் கட்சியை விட்டு இன்று வெளியேறுகின்றது சந்தோஷமாக. கடவுச்சீட்டுகளை மாவட்ட செயலகங்களூடாக வழங்கும் நடவடிக்கைகள் இவ்வருடம் ஜூன் மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. கடவு சீட்டை பெறுவதற்காக மக்கள் கொழும்புக்கு வர வேண்டும் என்ற அசௌகரியங்களை தவிர்க்கும் நோக்குடன் மாவட்ட மட்டத்தில் குடிவரவு குடியகழ்வு திணைக்கள கிளை காரியாலயங்களை அமைத்து ஆன்லைன் மூலமாக கொழும்பில் உள்ள தலைமை காரியாலயத்துக்கு அனுப்பி வைப்பதன் மூலம் கடவுச்சீட்டுகள் வழங்கும் பணி இடம்பெறவுள்ளதாகவும் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை தேசிய அடையாள அட்டைகளை பிரதேச செயலகங்கள் மூலமாக வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்கள ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் உள்ள 331 பிரதேச செயலகங்களில் அமைக்கப்பட்டுள்ள ஆட்பதிவு திணைக்கள கிளை காரியாலயங்களுக்கு ஒப்படைக்கப்படும் விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலமாக கொழும்பில் உள்ள தலைமை காரியாலயத்துக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. தேசிய அடையாள அட்டைகளை பெறுவதற்கு கொழும்புக்கு வருவதனை குறைக்கும் நோக்கிலேயே பிரதேச மட்டத்தில் இந்த நடவடிக்கை பரவலாக்கப்படுவதாகவும் ஆட்பதிவு திணைக்களம் அறிவித்துள்ளது. கிழக்கு மாகாணத்தில் சுகாதாரத்துறை முன்னேற்றத்தில் காணப்படும் தடைகள் தொடர்பான பூரண அறிக்கையினை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு கிழக்கு மாகாண ஆளுநர் எம்எல்ஏஎம் இஸ்புல்லா அதிகாரிகளை பணித்துள்ளார். திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களில் சுகாதாரத்துறையின் முன்னேற்றங்கள் தொடர்பாகவும் கடந்த காலங்களில் அபிவிருத்திகள் மேற்கொள்வதில் காணப்பட்ட தடைகள் தொடர்பாகவும் ஆராயும் உயர்மட்ட குழு கூட்டம் இன்று காலை இடம்பெற்றது. இதில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது கிழக்கு மாகாணத்தில் சுகாதாரத்துறையினை பொதுமக்கள் இலகுவாக பயன்படுத்தி நன்மை பெற்றுக் கொள்ளும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொள்ளுமாறும், எதிர்வரும் காலங்களில் மாகாணத்தில் எவ்விதமான குறைகளும் ஏற்படாத வகையில் அதிகாரிகள் துரிதமாக செயற்படுமாறும் ஆளுநர் எம்எல்ஏஎம் ஹிஸ்புல்லா அதிகாரிகளை பணித்துள்ளார். இத்துறையில் ஏதாவது தடைகளை எதிர்நோக்க நேரிட்டால் உடனடியாக எனக்கு அத்தகவல்களை தெரியப்படுத்துமாறு ஆளுநர் ஹிஸ்புல்லா பொதுமக்களை வேண்டியுள்ளார்.
மக்களுக்கு குறைந்த விலையில் மின்சாரத்தை விநியோகிப்பதே தனது அமைச்சின் பிரதான இலக்கு என மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். මමත් අපේ ජනාධිපතිතුමාත් අගමැතිතුමාත් ආණ්ඩුවක් වශයෙන් අපි පොරොන්දු වෙලා තියෙනවා කිසිසේත්ම විදුලි බිල වැඩි කරන්න ඉඩ දෙන්නේ නැහැ. ඒක වෙන්න දෙන්නේ. அமைச்சில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். 2015 ஆண்டு முதல் இதுவரை தேசிய மின் கட்டமைப்புக்குள் புதிதாக மின் வலைப்பின்னலுடன் இணைக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். மின்சார சபையின் பொறியியலாளர்கள் முன்வைக்கும் பொறியியல் திட்டங்களுக்கு அமைவாகவே நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்த அமைச்சர் ரவி கருணாநாயக்க மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது என்றும் குறிப்பிட்டார். மின்சக்தி மற்றும் புத்தாக்கல் அமைச்சு தொடர்பில் முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கான காரணங்களை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சிவில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் உலப்பனே சுமங்கல தேரர், ரஞ்சித் விதானகே, ஊடகவியலாளர் நிஹால் கிரியல்ல, சட்டத்தரணி பிரகீத் பெரேரா, விமுக்தி துஷாந்த் ஆகியோர் அங்கம் வகிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நுண்கடன்களை பெற்ற பெண்களிடம் பாலியல் லஞ்சம் கோரப்படுவதாக ஐக்கிய நாடுகளின் விசேட நிபுணர் ஜுவான் பப்லோ குற்றம் சுமத்தியுள்ளார். கடந்த வாரம் இலங்கைக்கு வருகை தந்த ஜுவான் பப்லோ 40வது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கூட்டத்தொடருக்கு சமர்ப்பித்துள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். பெண்களிடம் நுண்கடன்களை சேகரிப்பவர்கள் அவர்களிடம் பாலியல் லஞ்சம் கோருவதாக தகவல் கிடைக்கப்பட்டுள்ளதாக குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் நுண்கடன் திட்டம் வறுமையை போக்குவதற்காக கொண்டுவரப்பட்டாலும் எந்தவொரு முன்னேற்றமும் இதுவரை ஏற்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் நுண்கடன் திட்டம் தற்போது வறுமையில் உள்ள பெண்களை குறிவைத்தே மேற்கொள்ளப்படுகின்றது. அதிலும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வறுமை குடும்பங்களையே நுண்கடன் நிறுவனம் ஆதிக்கம் நாடுவதாகவும் குறித்த நுண்கடன் நிறுவன ஊழியர்கள் கடனை செலுத்தாத பெண்களிடம் பாலியல் வன்முறையில் ஈடுபட முனைவதாக தகவல் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குறித்த விடயத்தில் இலங்கை அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். பத்தனை ஸ்ரீபாத தேசிய கல்வியியல் கல்லூரியில் நேற்று இரவு நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக கல்வி அமைச்சின் அதிகாரிகளின் அறிக்கை கிடைக்கப்பெற்றதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் தன்னிடம் தெரிவித்துள்ளதாக அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நேற்று மாலை பத்தனை ஸ்ரீபாத தேசிய கல்வியியல் கல்லூரியில் ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பாக ஆராய்ந்து பார்க்கும் முகமாக விசேட பிரதேசங்களுக்கான அபிவிருத்தி அமைச்சர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் அங்கு விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தார். இதன்போது அங்குள்ள குறைபாடுகள் தொடர்பாகவும் நேற்றிரவு ஒரு சில அதிகாரிகளும் சிற்றூழியர்களும் அங்கு முறையற்ற விதத்தில் நடந்து கொண்டமை தொடர்பாகவும் ஸ்ரீபாத கல்வியியல் கல்லூரியின் மாணவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக ஆராய்ந்து பார்த்த பின்பு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே ராதாகிருஷ்ணன் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், இன்று நாங்கள் பார்வையிட்டோம். அது எக்காரணத்தை கொண்டும் அது அவர்கள் செய்தது சரி என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த இடம் மிகவும் மோசமாக நாற்றமுள்ள ஒரு இடமாக இருக்கின்றது. ஆகவே அதை சுத்தம் செய்வதற்காகவும் அதை உடனடியாக அதற்கான நடவடிக்கை எடுக்கும்படி நாங்கள் அமைச்சினுடைய அதிகாரிகளை நாங்கள் பணித்திருக்கின்றோம். காலையில் நான் கௌரவ அமைச்சர் அகிலவிராஜ் அவர்களுடைய உரையாடினேன். அதற்கு பிறகு அவர் இதற்கான நடவடிக்கை எடுக்கும்படி என்னை பணித்திருக்கின்றார். அந்த வகையிலே இன்னும் ஒரு வாரத்திலே இந்த மீட்டியாகொட உடுமுல்ல பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று மாலை 4 மணியளவில் உடுமுல்ல பிரதேசத்தில் துப்பாக்கி சூடு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் படுகாயமடைந்த நபர் கரப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் வைத்தியசாலை ஊடாகவே இந்த சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் கிடைத்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து மீட்டியாகொட போலீசார் நடத்திய விசாரணைகளில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட இடத்தில் குழு ஒன்று மதுபானம் அருந்திக் கொண்டிருந்தமை தெரிய வந்துள்ளது. 29 வயதுடைய நபர் ஒருவரை துப்பாக்கி சூட்டில் காயமடைந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மீட்டியாகொட போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நுவரெலியாவில் அமைந்துள்ள பிரபல சுற்றுலா தலங்களில் ஒன்றான உலக முடிவு பகுதியில் கடந்த ஒரு வருடத்தில் இடம்பெற்ற சுற்றி வளைப்பின் போது 23 லட்சம் ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இலங்கையின் பிரபல சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உலக முடிவு தேசிய பூங்கா காணப்படுகின்றது.
இப்பகுதியில் கடந்த ஒரு வருடத்தினுள் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது 23 லட்சம் ரூபாய் சுற்றுலா பயணிகளிடம் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. வன விலங்குகளை வேட்டையாடுதல், போதைப்பொருள் பாவனை, புகைத்தல் மற்றும் அங்குள்ள இயற்கை வளங்களுக்கு தீங்கு விளைவித்தல் போன்ற குற்றங்களுக்காகவே இவ்வாறு அபராத தொகை அறவிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆண்டின் முதல் மாத பகுதியில் சுமார் 1 லட்சம் ரூபாய் பணம் இவ்வாறான குற்றச்செயல் புரிந்தோரிடம் அபராதமாக அறவிடப்பட்டுள்ளது. வேர்ல்ட் எண்ட் எனப்படும் உலக முடிவை பார்வையிட வரும் உள்நாட்டு வெளிநாட்டு உல்லாச பயணிகளுக்கு இது தொடர்பில் முறையான துண்டு பிரசுரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இவர்கள் குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளதாக வனவிலங்கு முகாமையாளரான பிரதீப் தெரிவித்துள்ளார். பூங்காவினை சுற்றி பார்க்க வரும் உல்லாச பயணிகள் இவ்வாறான குற்றங்களில் அகப்பட்டால் 2009ஆம் ஆண்டு 11ஆம் இலக்க சட்டத்தின் கீழ் ஆக குறைந்த தண்டப்படமாக 15,000 ரூபாய் அறவிடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு வவுனாதீவு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட ஆத்தியமலை, உன்னிச்சை போன்ற பகுதிகளை அண்டியுள்ள கிராமங்களில் காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். காடுகளை கடந்து வந்து இந்த யானைகள் கிராமங்களுக்குள் புகுவதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். கிராமவாசிகளின் இருப்பிடங்கள் காட்டு யானைகளால் சேதமாக்கப்படுவதோடு நீண்ட கால பயன் தரும் மரங்களான தென்னை, மா, பலா, வாழை உள்ளிட்ட வீட்டுத் தோட்ட பயிர்களும் காட்டு யானைகளால் தாக்கப்படுவதாகவும் தெரிய வருகின்றது. அண்மைய தினங்களில் இரவு நேரங்களில் கிராமங்களுக்குள் ஊடுருவி நடமாடி திரியும் காட்டு யானைகளால் மக்கள் சிரமப்படுவதாகவும், மக்கள் ஒன்று சேர்ந்து யானைகளை விரட்டும் போது அவை தாக்க வருவதாகவும் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. சமாதானத்திற்கான வாய்ப்புகள், முன்னேற்றம் மற்றும் தெற்காசியாவிலேயே செழிப்பு என்ற துணைப்பொருளில் கருத்தரங்கொன்று இலங்கையில் அமைந்துள்ள பாகிஸ்தானி உயர்ஸ்தானிகர் பணியகத்தினால் பண்டாரநாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. தென்னாசிய பிராந்தியத்தில் அபிவிருத்தி, முன்னேற்றம் மற்றும் முரண்பாட்டிற்கான தீர்வுகள் போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்து இக்கருத்தரங்கில் ஆராயப்பட்டது. பூகோள மற்றும் பாதுகாப்பு கற்கைகளுக்கான நிதியத்தின் தலைவர் மேஜர் ஜெனரல் ஜயத் கஹலித் அமீர் ஜெஃப்ரி, இலங்கைக்கான பாகிஸ்தானிய உயர்ஸ்தானிகர் மேஜர் ஜெனரல் கலாநிதி சாஹித் அஹ்மத் ஹமத் மற்றும் டெய்லி மிரர் பத்திரிகையின் மூத்த ஊடகவியலாளர் அமீன் இஸ்ஸதீன் ஆகியோர் இக்கருத்தரங்கில் உரையாற்றினர். மேஜர் ஜெனரல் சையத் கஹலித் அமீர் ஜெஃப்ரி உரையாற்றும் போது, காஷ்மீர் பிரச்சினை இந்தியா மற்றும் பாகிஸ்தான்களுக்கிடையிலான பிரச்சினை மட்டுமல்ல, அது மில்லியன் கணக்கான காஷ்மீரிகளின் சுய நிர்ணய உரிமையுடன் தொடர்புடைய பிராந்திய மற்றும் சர்வதேசத்தினது பிரச்சினையாகும் என சுட்டிக்காட்டினார். காஷ்மீரிகள் கடந்த 7 தசாப்தங்களாக வேதனைப்படுவதுடன் சட்டவிரோத கொலைகளுக்கு ஆளாகின்றனர். பெண்கள் துஷ்பிரயோகம் மற்றும் அவமரியாதைக்குள்ளாகின்றனர். ஆண்கள் மற்றும் சிறுவர்கள் பெலட் துப்பாக்கிகளால் குருடாக்கப்படுகின்றனர். சர்வதேச சமூகம் பூரண பொறுப்புடன் இம்மனிதாபிமான பிரச்சினைக்கு பதிலளிக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார். அக்கரைப்பற்று மார்க்கெட் வர்த்தகர்கள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் வர்த்தகர்களால் சேகரிக்கப்பட்ட உலர் உணவுப் பொருட்கள் பிரதேசத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு வழங்கி வைக்கப்பட்டது. வர்த்தக ஒன்றியத்தின் தலைவர் MIM முபீஸ் தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சரும் தேசிய காங்கிரஸ் தலைவருமான ALM அத்தாவுல்லா, அக்கரைப்பற்று மாநகர ஆணையாளர் AL அஸ்மி, முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் AL தவம், இராணுவத்தின் 241வது படைப்பிரிவின் கட்டளையிடும் அதிகாரி விபுல சந்திரஸ்ரீ உட்பட மற்றும் பல பிரமுகர்களும் கலந்து கொண்டு உலர் உணவுப் பொருட்களை வழங்கி வைத்தனர். இனி செய்திகளில் தொடர்பான சர்வதேச செய்திகள். வடகொரிய ஜனாதிபதியை தான் 2வது தடவையாக சந்திக்க உள்ளதாகவும் அந்த சந்திப்பு இம்மாத இறுதியில் இடம்பெறும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். அமெரிக்க பாராளுமன்றத்தின் மூலம் ஜனாதிபதி ட்ரம்ப் நாட்டு மக்களுக்கு நிகழ்த்திய உரையின் போது இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார். பிப்ரவரி மாதம் 27, 28ஆம் தேதிகளில் தான் வியட்நாமில் வடகொரிய தலைவரை மீண்டும் சந்திக்க உள்ளதாக ட்ரம்ப் கூறினார். மெக்சிகோ எல்லையில் மதில் கட்டப்படும் என்ற தனது திட்டத்தையும் அவர் இந்த உரையின் போது மீண்டும் உறுதி செய்துள்ளார்.
அமெரிக்க மக்கள் மத்தியில் ஐக்கியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி ட்ரம்ப் ஜனநாயக கட்சியினர் மேற்கொண்டு வரும் சில பக்கச்சார்பான விசாரணைகள் காரணமாக அமெரிக்காவின் சுபிட்சம் பாதிக்கப்படும் என எச்சரித்தார். மெக்சிகோ மதிலுக்கு நிதி ஒதுக்குவது தொடர்பான சர்ச்சையில் நீண்ட காலமாக அமெரிக்க அரசு முடங்கி போயுள்ள நிலையில் ட்ரம்பின் இந்த உரை இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டில் அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட புதிய வேலைவாய்ப்பில் 58% பெண்கள் பெற்றுள்ளனர் என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி, அமெரிக்காவில் முன்னொருபோதும் இல்லாத அளவு ஊழியர் படையில் பெண்களின் தொகை அதிகமாக காணப்படுகின்றது என்றும் குறிப்பிட்டார். எகிப்தின் ஜனாதிபதி அப்துல்லா பதாஹ் அல் சிசி தொடர்ந்து நீண்டகாலம் பதவியில் இருந்திருக்கும் வகையில் அந்நாட்டின் அரசியல் யாப்பில் திருத்தங்களை கொண்டு வருவது பற்றி ஆராயப்பட்டு வருகின்றது. எகிப்தில் ஜனாதிபதிக்கான பதவிக்காலம் 4 ஆண்டுகளாகும். ஜனாதிபதி சிசி 2வது தடவையாக ஜனாதிபதியாக உள்ளார். அவருடைய தற்போதைய பதவிக்காலம் 2022 முடிவடைகின்றது. ஆனால் ஜனாதிபதியின் தற்போதைய பதவிக்காலத்தை 6 ஆண்டுகளாக நீடித்து அதற்கு பிறகும் இன்னும் 2 தடவைகளுக்கு அவரையே தொடர்ந்தும் ஜனாதிபதியாக வைத்திருக்கும் வகையிலான அரசியல் யாப்பு திருத்தம் பற்றி பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று ஆராய்ந்து வருகின்றது. இதன்படி 2022 முடிவடைய வேண்டிய சிசியின் பதவிக்காலம் 2024 முடிவடையும். அதன் பிறகு 2 தடவைகள் என்பது இன்னும் 12 ஆண்டுகள், அதாவது 2036 வரை சிசியை தொடர்ந்தும் பதவியில் வைத்திருப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 65 வயதான சிசி முன்னாள் ராணுவ தளபதி ஆவார். எகிப்தில் முதற் தடவையாக முழுமையான ஜனநாயக அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட ஆட்சியை கவிழ்த்துவிட்டு ஜனாதிபதியாக பதவியேற்றவர். இன்றைய மத்திய கிழக்கில் அடக்குமுறை ஆட்சிக்கும் மனித உரிமை மீறல்களுக்கும் பெயர் போன ஒருவராக அவர் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் பலியானவர்கள் எண்ணிக்கை 10ஆக உயர்வடைந்துள்ளது. தென்மேற்கு பாரிஸில் உள்ள கட்டிடம் ஒன்றிலேயே தீ பரவியுள்ளது. குறித்த கட்டிடத்தின் 7ஆம் 8ஆம் மாடிகளில் தீ பரவிய நிலையில் அந்த மாடி கட்டிடத்தில் வசித்து வந்த சில குடியிருப்பாளர்கள் தீயிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் கூரை மீது ஏறியுள்ளனர். இவர்களை தீயணைப்பு வீரர்கள் மீட்டுள்ளனர். குறித்த விபத்தில் 10 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் சுமார் 30 பேர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காயமடைந்தவர்களில் 3 பேர் தீயணைப்பு படை வீரர்கள் ஆவர். இது தொடர்பாக அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் பெண் ஒருவரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள். கம்யூனிசத்தின் தந்தை கார்ல் மார்க்ஸின் லண்டனில் அமைந்துள்ள கல்லறை இனம் தெரியாத கும்பல் ஒன்றினால் உடைத்து சேதமாக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியைச் சேர்ந்த புரட்சிகர தத்துவமேதை கார்ல் மார்க்ஸ் ஆளும் வர்க்கத்துக்கும் அரசுகளுக்கும் எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தவர். பல நாடுகளில் இருந்தும் துரத்தப்பட்ட மாபெரும் சிந்தனையாளர் இவர். இவரது கருத்துக்கள் கம்யூனிசத்தை அடிப்படையாக கொண்டவை. இவர் 1849ஆம் ஆண்டு இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் குடியேறினார். அங்கு தங்கியிருந்த அவர் 1883ஆம் ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி தனது 64வது வயதில் மரணமடைந்தார். அவரது கல்லறை வடக்கு லண்டனில் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு அது நினைவு சின்னமாக பாதுகாக்கப்பட்டு வருவதோடு பாரம்பரிய சின்னமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மார்க்ஸ் கிரேவ் ட்ரஸ்டுக்கு சொந்தமானது. இந்நிலையில் குறித்த கல்லறை இடம் தெரியாதவர்களால் உடைத்து சேதப்படுத்தப்பட்டுள்ளது. கல்லறையில் வைக்கப்பட்டுள்ள நினைவு கல்வெட்டும் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெறுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கு முன்பு 1970ஆம் ஆண்டுகளில் இக்கல்லறை சேதப்படுத்தப்பட்டு பின்னர் சீரமைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவைச் சேர்ந்த 7 கலைஞர்கள் ஒரு குழுவாக ஒன்றிணைந்து இந்தியாவில் கழிவுகளாக வீசப்படும் பல்வேறு பொருட்களை ஒன்று திரட்டி உலக அதிசயங்களின் மாதிரி வடிவங்களை உருவாக்கும் ஒரு வித்தியாசமான முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவை சுத்தப்படுத்துவோம் என்று பிரதமர் மோடி கடந்த ஆகஸ்ட் மாதம் அறிமுகம் செய்துள்ள திட்டத்தின் ஒரு அங்கமாக மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த முயற்சிக்கு அரசாங்கம் பூரண ஆதரவை வழங்கி வருகின்றது. உலக அதிசயங்கள் 7ஐயும் ஒரே இடத்தில் மக்கள் கண்டுகளிக்கத்தக்கதாக இந்திய தலைநகர் புதுடில்லியில் ஒரு மைதானத்தில் உலக அதிசயங்களின் மாதிரிகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. கடதாசி, பிளாஸ்டிக், இரும்பு, உருக்கு, பாவித்து வீசிய கருவிகள், உபகரணங்கள் என எல்லா வகை குப்பைகளையும் கழிவுகளையும் சேர்த்து அவற்றில் தமது கைவண்ணத்தையும் கலைவண்ணத்தையும் இணைத்து உலக அதிசயங்களான தாஜ்மஹால்,
அமெரிக்க சுதந்திர சிலை, சாயும் நிலையில் உள்ள பைசா கோபுரம், ஈஃபில் கோபுரம், கொலோசியம், உலகின் மிக உயரமான இயேசுநாதர் சிலை, பிரமிட்டுகள் என எல்லாமே ஒரே இடத்தில் மாதிரிகளாக காட்சி தரவுள்ளன. இந்த உலக அதிசயங்களின் மாதிரியை உள்ளடக்கிய பூங்காவின் நிர்மாண பணிகள் தற்போது துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. உலகிலேயே தினசரி ஆக கூடுதலான அளவு குப்பைகள் குவியும் நகரங்களில் ஒன்றாகவே புதுடில்லி காணப்படுகின்றது. இப்போது அங்கு சேரும் குப்பைகளில் பெரும் பகுதி ஒரு வித்தியாசமான கலைப்படைப்புகளுக்காக மீள் சுழற்சி முறையில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. செய்திகளில் அடுத்து விளையாட்டுச் செய்திகள். மருதமுனை அல் ஹம்ரா வித்தியாலயத்தின் வருடாந்த இல்ல விளையாட்டுப் போட்டியின் இறுதி நாள் நிகழ்வும் சாதனையாளர்கள் கௌரவிப்பும் பாடசாலை அதிபர் MAM இனாமுல்லா தலைமையில் மருதமுலை மசூர் மௌலானா மைதானத்தில் நடைபெற்றது. முஸ்லிம் காங்கிரஸ் பிரதி தலைவரும் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி ராஜாங்க அமைச்சருமான சட்டத்தரணி HMM அரீஸ் இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கல்முனை மாநகர சபை முதல்வர் சிரேஷ்ட சட்டத்தரணி AM ரகீப், கல்முனை வலய கல்வி பணிப்பாளர் MS அப்துல் ஜலீல், சம்மாந்துறை வலய கல்வி பணிப்பாளர் MS சஹதுல் நஜீம் உட்பட பலரும் கலந்து சிறப்பித்தனர். அல் ஹம்ரா வித்தியாலய வருடாந்த இல்ல விளையாட்டுப் போட்டியின் 2019 ஆண்டின் சாம்பியனாக 287 புள்ளிகளை பெற்ற ஜூபிட்டர் இல்லம் வெற்றி வகை சூடியது. விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சராக இருந்து பாடசாலைகளுக்கு பல்வேறு உதவிகளை மேற்கொண்டமைக்காக ராஜாங்க அமைச்சர் HMM அரீஸ் பாடசாலை சமூகத்தினால் நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். பாடசாலையின் விளையாட்டுத்துறைக்கு தேசிய மட்டத்தில் பங்காற்றியோரும் இதன்போது கௌரவிக்கப்பட்டனர். இனி செய்திகளில் இறுதியாக இன்றைய வானிலை. கிழக்கு ஊவா மற்றும் வடமத்திய மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும். சபரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். காங்கேசன் துறையிலிருந்து திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற்பிரதேசங்களில் கொந்தளிப்பாகவும் காணப்படும். இத்துடன் எமது செய்தியறிக்கை யாவும் நிறைவடைந்தன. மீண்டும் எமது பிரதான செய்தியறிக்கையினை நாளை நண்பகல் 12 மணிக்கு எதிர்பாருங்கள்.